டேவிட்ண்ண, இந்த கிறிஸ்தவங்க மனைவிகளை ரொம்ப அடிமையாக நடத்துகிறாங்களே, இது நியாயமான? வேதம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உறுதியற்ற உள்ளங்களை தேற்றுங்கள், தள்ளாடும் முழங்காலை பலப்படுத்துங்கள். உதாரணத்துக்கு, உன் மனைவி நீ எதிர்பார்த்த அளவுக்கு அறிவாளியும் புத்திசாலி இல்லை என்பதற்காக அவங்களை காயப்படுத்தாமல் உன் மகளாய் பார். நீ அதேபோல் நீ எதிர்பார்த்த கணவன் போல் உன் கணவன் இல்லை என்றாலும் அவனை உன் மகனைப் போல் நீ பார். என் கிருபை உனக்கு போதும் என்றார். தேவன் நம்மளை எந்த பாத்திரமா படைச்சிருக்காரோ அந்த பாத்திரத்தில் நம்ம கடவுளுக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, நீதிக்கு பயந்து வாழும்போது தேவ நாமம் உயர்த்தப்படும், நீயும் வாழ்த்தப்படுவாய். அதை விட்டுவிட்டு குறைய குற்றமாய் சொல்வது தேவனுடைய நாமத்தை தூசிப்பதற்கு சமமாய் இருக்கிறது. அதனால் மனைவிகளே, கணவன்மார்